வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் தாங்க. அதுவும் ரேஷன் புழுங்கரிசி தானுங்க. ரேஷன் புழுங்கரிசியில் ப்ளஸ் சொரக்காய், கருப்பு சுண்டல் இதெல்லாம் போட்டு ஒரு வெரைட்டி சாதம் செய்ய போகிறோங்க. அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. முடிஞ்ச அளவு ரேஷன் அரிசி நம்ம உடம்புக்கு ஆரோக்கியங்க. ரேஷன் அரிசினாவே நம்ம மனசில் ஒரு ஐயோ இது சாப்பிட்றதா, கோழி ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிடுன்ற ஒரு தாட் எல்லா மக்களுக்கும் இருக்குதுங்க. அப்படி இல்லைங்க. ரேஷன் அரிசி ஒரு அற்புதமான நம்மளுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டுங்க. இந்த அரிசியை நம்ம மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்குதுங்க. முக்கியமாக இந்த ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி வண்டு புழுக்கள் கருப்பரிசி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப டேமேஜாக இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு மாதிரி ரொம்ப பேட் ஸ்மெல் வருது, ரொம்ப கருப்பரிசி அதிகமாக இருக்கிறது, க்ளீன் பண்ணாமல் நம்மளால க்ளீன் பண்ண முடியாமல் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சுத்தமாக இப்படி கிடைக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி அரிசியை நம்ம பயன்படுத்தி வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் பயன்படுத்திட்டு வந்தால் நம்மளுக்கு அவ்வளோ ஊட்டச்சத்துக்கள், நார் சத்து எல்லாமே கிடைக்குதுங்க. நாங்கள் இதுதான் பயன்படுத்திட்டு வரோம். அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால உங்ககிட்ட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வாங்க அதுக்கு ரேஷன் அரிசியில சுரக்காய் சுண்டல்லாம் போட்டு ஒரு வெரைட்டி சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வீடியோல பார்க்கலாம் வாங்க. அரைப்படி ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதுக்கு நாட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி, 2 பல்லு பூண்டு, இதெல்லாம் பாருங்க. நான் பூண்டு, இஞ்சி, நல்லா இவ்வளோ சைஸ் பட்டை, ஒரு 4 கிராம்பு எல்லாம் போட்டு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு எல்லாம் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதே போல் தக்காளியும் நல்லா மையம் அரைச்சி வச்சுட்டேங்க. இது கூட சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேங்க. கருப்பு சுண்டல் காலையில் ஒரே ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியே வடித்து வச்சுருக்கிறேன். கீழே ஊற்றாதீங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது. இதில் தான் நல்ல ஃபுல் ஹெல்த் இருக்குது. அதனால் கீழே ஊற்றாமல் அதை எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய்ங்க நல்லா பல்லாக கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 சின்ன வெங்காயம், அது கூட ஒரு பச்சை மிளகாய் வேணுன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு மிளகா பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே ஒன்று சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு மிளகாயை. அதுக்கு கூட மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட நல்ல இந்த அளவுக்கு சுரக்காங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோல் கொட்டை எல்லாமே சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. தாளிப்புக்கு சுத்தமான கடலை செக்கெண்ணெய், கொஞ்சம் வாசனைக்கு நெய்யுங்க 2 ஸ்பூனு. இதுதாங்க தேவையான அளவு. இது நம்ம எப்படி இப்போ தயார் பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. இது கூட முக்கியமாக என்ன அப்படின்னா, இந்த ரேஷன் அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணும் போதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நல்லா க்ளீனாக பண்ணிவிடுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கும் பொழுது அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும். அந்த தண்ணிக்குள்ளே இந்த அரிசி இருக்கிறது கண்ணாடி போல் அவ்வளோ கிளியராக தெரியும். ஒரு 4 டைம் தான் வாஷ் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருக்குது. சாப்பாடு சரி டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி ஹோட்டல் விட சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான செக்கு கடலெண்ணெய் உங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் போதுங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய்ங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இது ஒரு வதக்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. உப்புங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிட்டாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சம் உப்பு கல் போட்டுக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, நாட்டு தக்காளி அது போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த தக்காளி கிடைக்குதோ, வேறு இந்த பெரிய தக்காளி கிடைச்சது அப்படின்னா 4 தக்காளி போட்டுக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தக்காளி கொஞ்சம் குயிக்காக வேகுங்க. சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் இந்த ரேஷன் அரிசியில் சாம்பார் சாதம் செஞ்சுருக்குறோம். அப்புறம் இந்த தட்டைப்பயிறு சொரக்காய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எல்லாமே இதே மெத்தடில் செஞ்சுருக்குறோம். இன்றைக்கி கருப்பு சுண்டல் இந்த மாதிரி, அப்புறம் அவரைப்பருப்பு இந்த மாதிரி நாங்கள் வீக்லி ஒரு 2 டேஸ் இந்த ரேஷன் அரிசி பயன்படுத்திக்குவோம். இது மட்டும் இல்லாமங்க இட்லி தோசை அந்த மாதிரியும் பயன்படுத்திட்டு வரும். அருமையாக இருக்கும். ரேஷன் அரிசி கெடுதல்ன்ற ஒரு தாட்டே விட்டுருங்க. முக்கியமாக நான் உங்ககிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, ரேஷன் அரிசி தான் பெஸ்ட் அரிசிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாலிஷ் குறைவான அரிசிங்க.
நமக்கு பார்க்குறதுக்கு அப்படி ஒரு மாதிரி ஸ்மெல்லிங்காக குண்டு குண்டாக சாப்பிட்றதுக்கு வேணால் நல்ல குண்டாக இருக்குங்க, கொஞ்சம் வெறையாக இருக்கும். இப்போ நார்மல் அரிசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால தான் நம்மளுக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்காதீங்க. சுகர் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கூட அந்த அரிசி அருமையான அரிசின்னு சில இப்போ மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் உண்மையிலே அது உண்மைதாங்க. எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க அரிசிங்க அந்த அரிசி. ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ புழு பூச்சிகள் வந்து அண்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அது வந்து சுத்தமான பொருளில் தான் புழு பூச்சி வருங்க. இப்போ நாம் வீட்டு யூஸ்க்கு வச்சுருக்கிற அரிசியில் பாருங்கள், எப்பவுமே ஒயிட் பாலிஷ்டாக இருக்கும், அதில் எந்த பூச்சும் வராது. என்ன காரணம்னா அது ஒயிட்டாக இருக்கிறதுக்காக நிறைய டைம் பாலிஷ் பண்ணும்பொழுது அதனுடைய ஊட்டச்சத்து குறைவாக ஆயிடுதுங்க. அதனால் நம்மளுக்கு அதில் போய் புழு பூச்செல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா தக்காளி வணங்கிடுச்சுங்க, சொரக்காய் போட்டுக்கலாம். நீங்கள் சொரக்காய் வேணுன்னா இப்படியே போட்டுக்கலாம், இல்லை இது நம்ம நல்லா வெந்து வரும் பொழுது கொல கொலன்னு நமக்கு வாய்க்கு தெரியாதுங்க, அந்த அளவுக்கு ஆகிடும். இல்லை எங்களுக்கு இப்படி பிடிக்கல அப்படின்னா இந்த சுண்டலையும் சொரக்காயும் நல்லா ஒரு ஸ்ட்ரோக் மிக்சியில் விட்டு அப்படியே போட்டுக்கோங்க. ஆனால் அடித்து வைக்காதீங்க, தாளிக்கும் போது மட்டும் ஒரு ஸ்ட்ரோக் விட்டு போட்டுக்கோங்க. சுண்டல் போட்டுக்கலாங்க. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாக்காரெல்லாம் நம்ம கேரளா சைடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கொட்டை அரிசி தான் பயன்படுத்துவாங்க. அது பாலிஷ்டு கம்மியாக இருக்கும், ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியங்க. சாப்பிட்றதுக்கு நாமளே அதை பழகிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நம்ம இந்த மாதிரி பாலிஷ்டு குறைவாக இருக்கக்கூடிய அரிசிகள், அதாவது கவுனி அரிசி, குள்ளக்காரு, இந்த மாதிரி ரேஷன் அரிசி இதெல்லாம் பயன்படுத்துங்க. அப்போனா நீங்கள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ரேஷன் அரிசியே சாப்பிட்லாமா, அப்போ அந்த அரிசியெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாமான்னு உங்களுக்கு ஒரு தாட் வருங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறதுனா அந்த அரிசியை விட இது இன்னும் பெஸ்ட்டு. க்ளீனாக முறையாக நம்ம சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அருமருந்தாக இருக்குன்னு சொல்கிறேங்க. அதனால் முடிஞ்ச அளவு ரேஷன் அரிசியை பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவு நல்லா ஒயிட்டாக இருக்கக்கூடிய பொருளை அவாய்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பார்த்தா ஒயிட் சுகரு, ஒயிட்டாக இருக்கக்கூடிய அரிசி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு என்றைக்கா ஒரு நாள் பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவு ரேஷன் அரிசியை வாரத்தில் 3 நாள் 4 நாள் எல்லா நாளும் பயன்படுத்த பாருங்கள், அருமையான அரிசிங்க. மஞ்சத்தூளும் பிரியாணி மசாலா அரை ஸ்பூனுங்க, மல்லித்தூள் மிளகாத்தூள் அரை ஸ்பூனுங்க, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதாங்க. இது கூட சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற பாருங்கள், நீங்கள் பார்த்தா உள்ளே இருக்கிற அரிசி தெளிகிற அளவுக்கு க்ளீனாக இருக்குது. அந்த ரேஷன் அரிசி அரைப்படி எடுத்துருக்குறேங்க, அதுவும் போட்டுக்கலாங்க. சரியான டேஸ்ட்டுங்க. ஒன்ஸ் நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா இதைத்தான் விரும்புவீங்க. நாங்கள் இதைத்தான் சாப்பிட்றோம், வெளியில் யாரும் நம்ப மாட்டாங்க. எங்களுக்கு இது அந்த அரிசியை விட இது தான் பிடிக்கும். நானும் எங்கள் பையனும் இது தான் நல்லா சாப்பிடுவோங்க. அடுத்து இந்த ரேஷன் அரிசியிலே சிக்கன் பிரியாணி நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. உண்மையிலே சாம்பார் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ஹோட்டலை விட. நேற்று கூட நாங்கள் அதுதான் செஞ்சு சாப்பிட்டோம், எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் ரேஷன் அரிசி பயன்படுத்துங்க. முறையாக கழுவிட்டோம்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க, ஸ்மெல் எதுவுமே வராதுங்க. பாருங்கள், நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணிங்க இதையும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு டம்ளர்னால் 2 தண்ணி ஊற்றுவோம், அதே மாதிரி அளந்துக்கோங்க. பாருங்கள், இந்த சுண்டல் தண்ணியை ஊற்றிடலாம். தேங்காய் நீங்கள் நல்லா சொரக்காய் வணங்கும் போதே போட்டுருங்க, நான் மறந்துட்டேன். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு 1:2 தண்ணி வச்சுக்கோங்க. கொட்டையாக இருக்குது, அதிகமாக வேண்டியதில்லை. நம்ம எப்பயும் நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சா போதும். 3 விசில் விட்டு இறக்கிடலாங்க, அவ்வளோதாங்க. இது கூட மல்லி இலை புதினா இலை போட்டுக்கோங்க. இன்றைக்கி கடையில் இல்லை, அதனால் நான் போடலைங்க. அதனால் நீங்கள் அது 2 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. 3 விசில் வந்தோடனே டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், சூப்பராக இருக்குங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாங்கள்லாம் ரேஷன் அரிசியோடைய ஃபேனுங்க. மூடி வெயிட் போட்டுடலாங்க. 3 விசில் கழித்து நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. பாருங்க, 3 விசில் வந்து ஏரெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு கிளறிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எங்களுக்கு போதுமான அளவு இதே போதுங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அருமையாக வெந்திருக்குங்க, சரியான டேஸ்ட்டு. சூடு ஆறதுக்கு முன்னாடியே சாப்பிடலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. சூடு ஆறட்டுங்க, நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா கிளறி விட்டு எப்போவுமே குக்கரில் அப்படியே வச்சிடாதீங்க, உடனே வேறு பாத்திரம் ஹாட் பாக்ஸ் இல்லைன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. நான் வீடியோ முடிச்சுட்டு மாற்றி வச்சிடுறேங்க. அடுத்து அது கூட
தயிர் பச்சடிங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், இது கூட கொஞ்சம் பச்சை சொரக்காய், 2 நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய் எங்கள் வீட்டிலே இருக்குங்க, அதை போட்டு வச்சுருக்குறேங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை போட்டிருக்குறேங்க. இது கூட பாருங்கள் சுத்தமான எருமை தயிருங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. எங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்குதுங்க. எருமையிலேருந்தே கிடைக்கக்கூடிய பால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கறவை பால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பேக்கெட் பால் அவாய்ட் பண்ணுங்கள். கிடைக்காத பட்சத்துக்கு யூஸ் பண்ணி தான் ஆகணும். கிடைக்கிற பட்சத்துக்கு நீங்கள் கறவை பால் பயன்படுத்த பாருங்கள். அது உடம்புக்கு நிறைய ஆரோக்கியம். இந்த மாதிரி தயிர் பச்சடிங்க. இது கூட கண்டிப்பாக உப்பு போட மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு சத்து நிறைய நம்ம உடம்புல இருக்குது. ப்ளஸ் இந்த சமையலோட ஒவ்வொன்றா போடுறோம். அதனால் உப்பு இல்லாமையே நாங்கள் தயிர் பச்சடி எப்பயும் சாப்பிடுவோம். நீங்களும் அந்த மாதிரி உப்பு இல்லாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது கூட தயிர் பச்சடி ஆட் பண்ணுறேன். தயிர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான பால் எப்பவுமே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப ஆரோக்கியம். கறவை பால், பேக்கெட் பாலை தவிர்த்து இந்த மாதிரி கறவை பால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி தான் பேக்கெட் பால் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு பதிலாக வர காஃபி அந்த மாதிரிலாம் வச்சு குடிச்சுக்கலாங்க. ஏன்னா இந்த பேக்கெட் பாலில் ஒரு சத்தும் கிடையாது. முடிஞ்ச அளவு இந்த மாதிரி டவுன்லேருந்து வரவங்க கிட்ட சொல்லி வச்சு இந்த மாதிரி சுத்தமான கறவை பாலாக வாங்கி தயிர், பால், மோர் இந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். அது ரொம்ப ஆரோக்கியங்க. டேஸ்ட் பண்ணுறேங்க. சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நாங்கள் தக்காளி சாதம், இந்த மாதிரி சாதம், சாம்பார் சாதம் பக்காங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா வேணால் நான் ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வெரைட்டி சாதம்லாம் செஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது என்ன இதனுடைய வீக் பாயிண்ட் அப்படின்னா, சூடாக இருக்கும் போது சாப்பிட்டா நம்ம கொஞ்சம் சாப்பிட முடியுங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட பிடிக்காது. அதனால் சூடாக இருக்கும் போதே ஒரு வேளைக்கு பயன்படுத்தி இப்படி சாப்பிட்டு பழகுங்க. கட்டாயம் இதுதான் சாப்பிடணுன்னு இல்லை. ஆனால் ரேஷன் அரிசி ரொம்ப ஒரு இந்த அரிசி அது நாமலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இல்லைங்க, இது பெஸ்ட்டு அரிசி. என்ன கேட்டால் சூப்பரான அரிசி. நான் பிரியாணி, பாசுமதி இந்த மாதிரி பிரியாணி அரிசியிலெல்லாம் நிறைய வெரைட்டி சாப்பிட்ருக்குறேன். ஆனால் இந்த டேஸ்ட்டு எதுலேயுமே கிடைக்கல. அதனால் சரியான டேஸ்ட்டுங்க. அதனால் இந்த ரேஷன் அரிசி நீங்கள் பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச அளவு ஒயிட்டாக இருக்கிற பொருள் எல்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது தயிர் ஒயிட் தானே அப்படின்னு சொல்லாதீங்க உடனே. ஏன் அப்படின்னா இதில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. நீங்கள் தயிராக எடுத்துக்கிறத விட மோராக யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் நல்ல பெஸ்ட்டு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வெண்ணெயெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல அருமருந்து. பச்சடிக்கு நம்ம தயிர் தான் யூஸ் பண்ண முடியும், கொஞ்சம் மோர் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தயிர் இப்படி ஏதோ ஒரு டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு ஒயிட் சுகர்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ரேஷன் அரிசி பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கவுனி அரிசி, மட்டை அரிசி, கொட்டை அரிசி அந்த மாதிரி பயன்படுத்த பாருங்கள். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.